அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க. ரொம்ப அற்புதமான பதிவுன்னு கூட சொல்லலாம். பூஜை பண்ணணும், மந்திரம் சொல்லணும், விரதம் இருக்கணும், நம்பர் எழுதணும், எதுவுமே கிடையாதுங்க. உங்களுடைய ஒரு விருப்பம், ஒரே நாளில் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான ஒரு மேஜிக் மெத்தடை தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக லட்சக்கணக்கான பேருடைய விருப்பத்தை பூர்த்தி செய்த அற்புதமான ஒரு மெத்தடு தான் இது. இது ஒரே ஒரு நாளில் மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஒரு நாளில் முழு நம்பிக்கையோட பிரபஞ்சத்தையும் உங்களையும் உங்களுடைய குலதெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா இதை ஒரு முறை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரே நாளில் நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைத்தே தீரும். அதாவது ஒரே ஒரு விருப்பத்தை மட்டும் முதல்ல வச்சு நீங்கள் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைத்தே தீரும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. இன்றைக்கு இந்த பதிவில் நான் சொன்னது போல் உங்களுடைய எந்த விருப்பமும் ஒரே நாளில் நிறைவேறும். ஒரு முறை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். உங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நல்ல வேலை கிடைக்கணும், நினைச்ச சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்கணும், ப்ரொமோஷன் வேண்டும், இன்க்ரிமெண்ட் வேண்டும், பிஸ்னஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேண்டும், சப்போஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு வேண்டும், அந்த பணம் தேவையா, அதற்காகவும் நீங்கள் செய்யலாம். உங்களுடைய விருப்பம் என்னவோ, அது சிறிய விருப்பமாக இருக்கலாம், இல்லை பெரிய விருப்பமாக இருக்கலாம், நியாயமான கோரிக்கை. சப்போஸ் கடனை அடைக்கக்கூடிய தொகை ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இருக்கும், அந்த அமௌண்ட்டு கிடைக்கணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் செய்யலாம். வெளியில் யாரிடமாவது பணம் கொடுத்து நீங்கள் ஏமாந்துட்டீங்க, அந்த பணம் கிடைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் செய்யலாம். உடம்பில் ஏதாவது பிரச்சனை கொடுத்துட்ருக்கு, ஏதாவது ஒரு நோய்கள் இருக்குது, அது முழுவதும் முற்றிலும் குணமாகணும் அப்படின்னு நினச்சாலும் இதை நீங்கள் செய்யலாம். ஒரு விருப்பத்தை, அதாவது உங்களுக்கு தேவையான ஒரு விருப்பத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை எப்பொழுது செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையில், அதாவது என்னைக்கு வேண்டுமென்றாலும் முதல்ல இதை நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஒரு நாள் மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். அது எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரி. இதை செய்யக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும். அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ண முடியாதவங்க காலையில் 8 மணிக்குள்ளே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதாவது நீங்கள் தூங்கி எழுறீங்க பாருங்கள், எந்த இடத்துல தூங்கி எழுந்திரிச்சிருக்கீங்களோ அதே இடத்துல உட்காந்துட்டு தான் இதை நீங்கள் செய்ய போகிறீங்க. இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. நான்வெஜ் சாப்பிட்டாலும் செய்யலாம், மாதவிடாய் காலத்துலேயும் செய்யலாம். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது. முழுக்க நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பார்க்கணும். நீங்கள் எந்த இடத்துல தூங்குறீங்களோ அந்த இடத்துல தூங்கி எழுந்து உட்காந்துக்கோங்க. அதாவது இது காலையில் செய்யணும் அப்படின்றதுனால நீங்கள் அலாரம் கூட ஃபோனில் செட் பண்ணி வச்சுக்கலாம். காலையில் 3லேருந்து 4:30 மணிக்குள்ளேயும் பண்ணலாம், 3லேருந்து 8 மணிக்குள்ளே. அதாவது இது உங்களுக்கு செய்யறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் தேவைப்படும். நீங்கள் செஞ்சுட்டு கூட திருப்பி படுத்துக்கலாம், வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால் உங்களுக்கு டைம் பார்த்துக்கோங்க. காலையில் பிரம்ம முகூர்த்தம் 3லேருந்து 8 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் நீங்கள் செய்யலாம். இப்படி நீங்கள் தூங்கி எழுந்திருக்கிறீங்க பாருங்கள், அப்போ என்ன பண்ணுறீங்க, யாரையுமே பார்க்காதீங்க, ஃபோனை பார்க்காதீங்க, அக்கம் பக்கம் எதுவுமே பார்க்காதீங்க. அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு உட்காடுறீங்க. உங்களுடைய கண்ணை நீங்கள் மூடிக்கோங்க. எதையும் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை மட்டும் 21 முறை நீங்கள் சொல்லுங்கள். அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் திருப்பி தூங்க போயிடலாம். இல்லை உங்களுக்கு வேறு வேலை இருந்தால் அதை நீங்கள் பார்க்க போயிடலாம். சப்போஸ் இப்போ உங்களுக்கு என்ன வேணும், நல்ல வேலை ஒரு 20,000 சம்பளத்தில் வேணும்னு வச்சுக்கோங்க. தூங்கி எழுந்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க, கண்ணை மூடிக்கிட்டு இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். நல்ல வேலை 20,000 சம்பளத்தில் எனக்கு கிடைத்ததற்கு உதவி பண்ணிய பிரபஞ்சத்திற்கு மிக்க நன்றி. நல்ல வேலை 20,000 சம்பளத்தில் எனக்கு கிடைக்க உதவி செய்த பிரபஞ்சத்திற்கு மிக்க நன்றி. இதையே தான் 21 முறை நீங்கள் சொல்ல போகிறீங்க. முழு நம்பிக்கையோடு சொல்லணும். உங்களுக்கு வேலை கிடச்சிட்டா நீங்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ அதே போல் ஒரு இமேஜினேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் நன்றியை சொல்லணும். அடுத்தது உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணும். நல்ல முறையில் நான் எதிர்பார்த்த ப்ரொமோஷனை எனக்கு கிடைக்க உதவி செய்த பிரபஞ்சத்திற்கு மிக்க நன்றி. நல்ல முறையில் நான் எதிர்பார்த்த ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்க உதவி செய்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. இது போல் நீங்கள் சொல்லணும். சப்போஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு கடன் அடைக்க தேவைப்படுது, இல்லை ஏதாவது வெளியில் கொடுக்க உங்களுக்கு பணம் தேவைப்படுது,
நான் நினைத்த 1,00,000 ரூபா பணம் எனக்கு கிடைக்க உதவி புரிந்த பிரபஞ்சத்திற்கு மிக்க நன்றி 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 3 முறை. நான் நினைத்த 1,00,000 ரூபா பணம் எனக்கு கிடைக்க உதவி செய்த பிரபஞ்சத்திற்கு மிக்க நன்றி 3 முறை சொல்லுங்கள். இதே போல் 21 முறை நீங்கள் சொல்லணும். சில பேர் நினைத்தவருடன் திருமணம், அதாவது உங்களுக்கு நினைத்தவரையே திருமணம் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும் பாருங்கள். அவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு விருப்பப்பட்ட பெண்ணோ ஆணோ அவங்களுடைய பேரை மனசில் நினச்சிட்டு, இவங்களுடன் எனக்கு நல்ல முறையில் திருமணம் நடத்தி கொடுத்த பிரபஞ்சத்திற்கு மிக்க நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதாவது நீங்கள் உண்மையாக மனதார நீங்கள் உங்களுடைய காதல் உண்மைன்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இதை தவறான முறைக்கு நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்காது. நியாயமான கோரிக்கையை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக உங்களுக்கு அது கைமேல் பலன் தரக்கூடியது. இது ஒரே ஒரு நாள் மட்டும் சொன்னால் போதும், ஒரு முறை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். காலையில் 21 முறை சொல்லிட்டீங்க பாருங்கள். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இதை நீங்கள் அப்படியே மறந்து போயிடணும், லெட் கோ பண்ணிடணும். திரும்பவும் இதை நீங்கள் யோசிக்க வேண்டாம். இதை நீங்கள் பிரபஞ்சத்திடம் சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள்லேயும் நிறைவேறலாம், 2 நாள்லேயும் நிறைவேறலாம், ஒரு மாதத்தில் கூட நிறைவேறலாம். கண்டிப்பாக நிறைவேறாமல் போகாது. சின்ன சின்ன விருப்பங்கள் ஓரிரு நாட்களில் நடந்துடும். கொஞ்சம் பெரிய பெரிய விருப்பங்களாக இருந்தால் அதற்கான டைம் எடுத்துக்கும். ஆனால் இந்த அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லிட்டீங்க, நிச்சயமாக அது உங்களுக்கு நிறைவேற்றியே கொடுக்கும். நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி பயன்பெற்றிருக்காங்க. அதனால் இதை நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள். 21 முறை சொன்னால் நடந்துடுமா அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மேஜிக் டெக்னிக் தான் இது. ஒரு முறை சொல்லிட்டீங்க காலையில், அவ்வளோதான். திருப்ப திருப்ப இதை நீங்கள் எப்பொழுதும் சொல்ல வேணாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் தான், காலையில் சொன்ன மாதிரி இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 8 இல்லைன்னா 9 மணிக்கு திரும்பவும் இதை சொல்லிவிட்டு நீங்கள் தூங்கலாம். ஒரு நாள் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு விட்டுடலாம். அதை நீங்கள் மறந்துடுங்க. நிச்சயமாக நீங்கள் எதற்காக இதை செஞ்சீங்களோ அந்த ஒரு விருப்பத்தை இது நிறைவேற்றி கொடுக்கும். குழந்தைகளையுமே இதை செய்ய சொல்லலாம். 10th 11th 12th படிக்கிற பசங்களும் இதை தாராளமாக செய்யலாம். அவங்க நினைத்த மார்க்கு கிடைக்கணும், நல்ல ஒரு சென்டம் எடுக்கணும் அப்படின்னாலும் சரி, நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கணும் அப்படின்னாலுமே இதை அவங்களையுமே ட்ரை பண்ண சொல்லுங்கள். நிச்சயமாக அவங்க எதற்காக இதை செஞ்சாங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மேஜிக் மெத்தடை தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.